தென் மாவட்டத்தில் பெய்த கனமழையின் காரணமாக ஆங்காங்கே வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு மக்களின் இயல்பு வாழ்க்கை என்பது பாதிக்கப்பட்டிருக்கிறது. மழை இனி குறையுமா? மழையோட நிலவரம் எப்படி இருக்கும்? அது தொடர்பாக தான் நம்ம இப்போ பார்க்க போறோம். இது தொடர்பான விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் பாலவெற்றிவேல் நம்மோடு இணைகிறார். பாலவெற்றிவேல், வானிலை தரப்பிலிருந்து தற்போது என்ன அப்டேட் கொடுத்திருக்காங்க? வரக்கூடிய நாட்கள்ல எப்படி இருக்கும் அந்த பகுதியில் மழை என்பது? எப்போது சூரிய வெளிச்சம் வெளியே வரும், மேகக்கூட்டங்கள் கலையும் என தென் மாவட்ட மக்கள் காத்து கொண்டிருக்கிறாங்க. ஆனால் அவர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தி என்னவென்றால், தற்போதைய சூழலில் மாலத்தீவு மற்றும் லட்சத்தீவை ஒட்டியுள்ள பகுதிகளில் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இந்த பகுதிகளில் தான் சுழற்சி ஏற்பட்ட வளிமண்டல சுழற்சி தாழ்வு பகுதியாக மாறுவதற்கான அந்த வாய்ப்பு இருக்குது. இதை தான் அந்த ரேடார் மேப் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த கனமழை பெய்த போது இந்த வளிமண்டல சுழற்சி குமரி கடலுக்கு தெற்கு புறத்தில் இந்த இடத்துல சுற்றிக்கிட்டே இருந்தது. நீங்கள் இப்போ பார்க்கலாம், இந்த விண்டோட டைரக்ஷன், காற்றினுடைய திசை எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். மன்னார் வளைகுடாவுக்கும் பாக்சலசந்திக்கும் இடையில ஒரு கேப் இருக்குது, இந்தியாவுக்கும் இலங்கைக்கும். இந்த வழியில் பயணிக்குது. இந்த சுழற்சி இந்த இடத்துல இருக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா, நேரடியாக இந்த காற்று இந்த இடத்துல தட்டி மேற்கு தொடர்ச்சி மலைகள் கிட்டத்தட்ட 2000 மீட்டர் உயரம் இருக்கும். அதில் தட்டி தட்டி மேக கூட்டங்கள் உருவாகி மழைப்பொழிவு அதிக அளவில் ஏற்பட்டிருக்குது. இன்னைக்கு திருநெல்வேலி, தூத்துக்குடி, ராமநாதபுரம், சிவகங்கை, புதுக்கோட்டை வரையும் மஞ்சள் நிற எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க. மஞ்சள் நிற எச்சரிக்கை அப்படிங்கும்போது 7 சென்டிமீட்டர்லேருந்து 12 சென்டிமீட்டர் வரையும் மழை பெய்யலாம் என கூறியிருக்காங்க. ஆனால் நாளைக்கு மழை படிப்படியாக குறையும் என்றே கணிப்புகள் தெரிவிக்கின்றன. குறிப்பாக 17ஆம் தேதி தொடங்கிய கனமழை தொடர்ச்சியாக வரலாறு காணாத மழை என்றே சொல்ல வேண்டும். சிறப்புஞ்சியில் கூட பார்த்திங்கன்னா ஒரு வருடத்திற்கு பெய்யக்கூடிய மழை எந்த அளவுக்கு இருக்கும், இந்தியாவிலேயே அதிக அளவில் அங்கே தான் மழைப்பதிவு இருக்கும். அந்த மழைக்கு கிட்டத்தட்ட நெருங்கி காயல்பட்டினத்தில் பதிவாயிருக்கு. கடந்த 48 மணி நேரத்தில் காயல்பட்டினத்தில் 116 சென்டிமீட்டர் மழை பதிவாயிருக்குது. வரலாற்றிலேயே இந்த அளவிற்கான ஒரு வெள்ளத்தை நாங்கள் பார்த்ததில்லைன்னு சொல்கிறாங்க. தூத்துக்குடி மாவட்டங்களில் பெரும்பாலான இடங்கள் வெள்ளக்காடாக காட்சியளிக்கும் நிலையில் இன்று கூட பல்வேறு இடங்களில், குறிப்பாக அம்பாசமுத்திரம், பாபநாசம், மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டியுள்ள பகுதிகளில் அதீத கனமழை பெய்தது. 23 சென்டிமீட்டர் வரையும் பதிவாயிருக்குது. 10லிருந்து 23 சென்டிமீட்டர் வரையும் தென் மாவட்டங்களில் 8 பகுதியில் பதிவாயிருக்கிற நிலையில் நாளைக்கு அந்த அளவிற்கு கூட போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. மழையின் அளவு குறையும் என்று தான் நமக்கு அந்த விண்டு மேப் தெரிவிக்குது. குறிப்பாக இந்த இடங்களில் இருக்கிற, அதாவது மேகக்கூட்டங்கள் அனைத்தும் கலைந்து தற்போது இந்த இலங்கை அருகே அதிக மழை பெய்து கொண்டிருக்கிறது. அந்த இதோட மாடலில் அதை தான் சொல்கிறாங்க. தமிழகத்தை பொறுத்தவரை தென் தமிழகம், கேரள பகுதிகளுக்கு அடுத்த 4 நாட்களுக்கு பெரிய அளவுக்கு மழை வாய்ப்பில்லை என கூறப்படுகிறது. ஆனால் இது மார்கழி மாதம் தெரியும், ஏற்கனவே அதிக அளவிற்கு குளிர் இருக்கிறது. குளிர் ஒரு பெரிய ஒரு பிரச்சனையாக இருக்கும். மற்றபடி வானிலை நிலவரத்தை பொறுத்தவரை தென்காசி, திருநெல்வேலி, தூத்துக்குடி, கன்னியாகுமரி மாவட்ட மக்களுக்கு ஒரு நற்செய்தியாக இதை நம்ம தெரிவிக்கலாம். நாளையிலிருந்து மேகங்கள் கலையும். இப்போ அந்த பகுதி மக்களுக்கு ஆறுதல் தரக்கூடிய செய்தியாக இருக்கு பாலவெற்றிவேல். இப்போ குறிப்பா மக்களுக்கு என்ன அறிவுறுத்தல் கொடுத்துருக்காங்க? மீனவர்களுக்கு நாளைக்கு பொறுத்த வரைக்கும் என்ன அறிவுறுத்தல் கொடுத்துருக்காங்களா? மீனவர்களுக்கான எச்சரிக்கை, தென்குமரி மீனவர்கள் மேற்கு கடையோரம் அவங்க செல்ல வேண்டாம் என தெரிவிச்சிருக்கிறாங்க. கேரள பகுதியை நோக்கி அவங்க போக வேண்டாம் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கு. மற்றபடி கிழக்கு கடற்கரையோர மாவட்டங்களில் இவ்வளவு நாள், அது மிக்ஸாம் புயலிருந்து சென்னையில் பல மீனவர்கள் வெளியே போகாமல் இருந்தாங்க. தூத்துக்குடி, திருநெல்வேலி, ராமநாதபுரம் மாவட்ட மீனவர்களுக்கும் 3 நாளைக்கு அந்த எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருந்த நிலையில் மீனவர்கள் கடலுக்கு செல்ல தொடங்குவார்கள் என்று கூறப்படுகிறது. இன்னும் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்ன சொல்லணும் அப்படின்னா, மீட்பு பணிகள் நடப்பதற்கு மழை பெய்யாமல் இருக்க வேண்டும். இன்னமே நம்ம பார்க்குறோம், தூத்துக்குடி மாவட்டத்தில் மட்டும் கிட்டத்தட்ட 200லிருந்து 300 கிராமங்கள் தனித்தனியாக தீவாகியுள்ளன. பிரதான சாலைகளில் உள்ளே போக முடியாத அளவிற்கு, மீட்பு படையினரே போக முடியாத அளவிற்கு ஹெலிகாப்டர் மூலமாக தான் செல்லக்கூடிய ஒரு நிலை இருக்குது. எனவே மழையினுடைய அளவு எப்போது குறைஞ்சாதான் எங்களால் மீட்பு பணியில் ஈடுபட முடியும் அப்படிங்கிற ஒரு சூழலில் தற்போது புதிய தலைமுறை செய்தியாளர்கள் கூட திருச்செந்தூர், காயல்பட்டினம் உள்ளிட்ட இடங்களுக்கு செல்ல தொடங்கியிருக்காங்க. நாளைக்கு பொதுமக்களுக்கு, குறிப்பாக தூத்துக்குடி மாவட்டத்தை உள்ள பொதுமக்களுக்கு நிவாரண உதவிகள் மற்றும் மீட்பு பணிகளில் ஈடுபடுவதற்கான வாய்ப்பாக மழையின் அளவு குறையும் என்றே வானிலை கணிப்புகள் தெரிவிக்கின்றன. மழையின் அளவு படிப்படியாக குறையும் சொல்லியிருக்கீங்க. இப்போ ஏதாவது ஒரு சில இடங்கள்ல லேசான மழை பெய்வதற்கும் வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்களா? தற்போதைய சூழலில் ராமநாதபுரம், சிவகங்கை மற்றும் நாகப்பட்டினத்தை ஒட்டியுள்ள பகுதிகளிலையும்
தூத்துக்குடி மாவட்டங்களில் ஆங்காங்கே கனமழைக்கான வாய்ப்பு இருப்பதாக கூறப்படுகிறது. அடுத்த கணிப்பு வந்து பார்த்தீங்கன்னா காலையில் 8 மணிக்கு ஒரு புல்லட்டின் வரும். அப்போ தான் வந்து ஐஎம்டி வந்து என்ன ரிசல்ட் சொல்கிறாங்கன்னு தெரிய வருது. ஆனால் தற்போது நம்ம பார்த்துக்கிட்டு இருக்க யூரோப்பியன் மெட்ராலஜியோட அவர்களுடைய அந்த வடிவமைப்பு மாடலில் பார்க்கும்போது தமிழகத்தை பொறுத்தவரை மழையின் தாக்கம் வந்து குறைவாக இருக்கும்னு கூறப்படுது. இருந்தாலும் இந்த மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டியுள்ள பகுதிகளில் தேனி மாவட்டம் மற்றும் விருதுநகர் மாவட்டத்தை ஒட்டியுள்ள பகுதி, உதகமண்டலம் மற்றும் கோயம்புத்தூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் இந்த விண்டு டென்சிட்டி எந்த அளவுக்கு அதிகமாக இருக்குன்னு பார்க்க முடியுது. மேகக்கூட்டங்கள் வந்து இந்த இடத்துலலாம் அதிக அளவில் இருக்கிறதையும் நம்மளால் பார்க்க முடியுது. ஆனால் இது வந்து அதிக கனமழை கொடுப்பதற்கான வாய்ப்பில்லை. மழைப்பொழிவு இருக்கும் என்று தான் தெரிவிக்கப்படுது. ஆனால் வந்து பயப்படக்கூடிய அளவிற்கு மழைப்பொழிவு இருக்காது. குறிப்பாக திருநெல்வேலி, தூத்துக்குடி, தென்காசி, கன்னியாகுமரி உள்ளிட்ட மாவட்டங்களில் மழையின் அளவு குறையும். கடந்த 3 நாட்களாக வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு இது நிச்சயமாக ஒரு மகிழ்ச்சியான செய்தியாக தான் இருக்கும். தற்போதைய வானிலை தொடர்பான விவரங்களை வழங்கியமைக்காக நன்றி பாலவெற்றிவேல்.